Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Here, 20 with Kilo. We have an engine on fire. Oh my God, there's an engine on fire. அந்த லேண்டிங் கியர் ரோல் ஆகாமலே இந்த ஃபிளாப்ஸ் வந்து போன மாதிரி அந்த விஷுவலா பார்க்கும்போது தெரியுது. இந்த மேடே டிக்ளேர் பண்ண உடனேவே சிக்னல்ஸ் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது அப்ப எவ்வளவு சிவியரான கண்டிஷனா இருந்திருக்கும். மேடேங்கிற கால்க்கு மீனிங்கே வந்து டேஞ்சர் இஸ் இமினன்ட், டேஞ்சர் என் பக்கத்திலேயே இருக்கு, இப்ப நான் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலன்னா நான் கண்டிப்பா சாக போறேன் அப்படிங்கும்போது தான் மேடேங்கிற காலே ஏவியேஷன்ல கொடுப்போம். உண்மையிலே பதற வைக்கிற சுச்சுவேஷனா தான் இருந்திருக்கும். ஒருவேளை என்ஜின் ஃபெயிலியர் இல்ல 2 என்ஜினுமே ஃபெயிலியர் இல்ல ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபெயிலியர், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் பைலட்ஸ் வந்து மேடே கால்ஸ். ஆக்சுவலா ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு என்ஜினை வச்சுக்கிட்டே கம்ப்ளீட்டா ஃபிளை பண்ண முடியும் சார். அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் டிசைன் ஆயிருக்கு. செகண்ட் என்ஜின் வந்து சப்போர்ட் என்ஜின் தான். ஒருவேளை என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்குமா ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதான். போயிங்களோட மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸோ இல்ல ஏர்ஃப்ரேம் வந்து சரியில்லை, ஏன்னா அதுக்கு அவங்க நிறைய அவுட் சோர்ஸ். ஸோ அந்த காரணங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தேர் குட் பி டெக்னிக்கல் ஃபால்ட். பட் டெக்னிக்கல் சான்சஸ் அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட ஃபிளைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய செக்லிஸ்ட் பார்த்துட்டு தான் அதை ஃபங்க்ஷன், அதை மீறியும் நடக்குமா சார்? இப்போ எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்மே டேக் ஆஃப் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, அதுக்காக நான் இவ்வளவு ஃபியூல் குறைச்சி எடுத்துட்டு போகணும்னு யாரும் நினைக்க போறது இல்லை. அண்ட் இப்போ அன்னைக்கு திருச்சியில நடந்த மாதிரி இது ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி இல்லாதனால அவங்க ஃபியூல் டம்பிங் பண்ணாம அங்கேயே ரொட்டேட் பண்ணி ஃபியூலை கன்சியூம் பண்ணிட்டு லேண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல பைலட்டுக்கு ரியாக்ஷன் டைமே இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனாலதான் கிராஷ் ஆச்சு. கிராஷ் ஆன உடனே ஸ்பார்க்ஸ் வந்திருக்கும், அங்கிருந்து அத்தனை ஃபியூலுமே இம்மீடியட்டா அது ஒரு பிளாஸ்ட் மாதிரியே. லண்டன்ல லேண்ட் பண்ற இடத்துல எனக்கு பிரச்சனை வந்திருக்கும் போது ஃபியூல் ஆல்மோஸ்ட் கன்சியூம் ஆயிருக்கும். அப்போ இந்த பிளாஸ்ட் நடந்திருக்காது. சதி வேலை இருக்குமா அப்படின்றது, ஏன்னா அது குஜராத்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து அப்படின்றது நிறைய பார்வைகள் முன்வைக்கிறாங்க. இந்த விதத்துல இது நடந்திருக்கலாம் அப்படின்னு, அது குறித்து நம்ம பேசலாம். சொன்னது மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது எவ்வளவு நாட்கள்ல இல்ல எவ்வளவு நேரத்துல அந்த முதல் தகவலானது வெளிவரக்கு வாய்ப்பு இருக்குன்றது பாக்குறீங்க சார்? ஒரு பிளாக் பாக்ஸை ரெக்கவர் பண்ணனையும் ஒரு 1 or 2 daysல பிரைமா ஃபேசியா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதனாலதான் இருக்கலாங்கிறது பேசிக் ஐடியா கிடைச்சிரும். ஆனா டீடைல் அனாலிசிஸ் பண்றதுக்கு மினிமம் ஒரு 2 weeks மேல கூட ஆக வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா அதுல ஒரு மோர் தென் 20,000 to 30,000 டேட்டா செட்ஸ் இருக்கும். அதை டீடைலா அனாலிசிஸ் பண்ணி ஓகே இந்த டேக் ஆஃப்ல இருந்து அதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் வந்து டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அங்க இருந்தே ஏதாவது இஷ்யூ இருக்காங்கிறதுல இருந்து கூட அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டைம் அதிகமாகும். ஆனா இந்த பிரைமா ஃபேசியா ரிப்போர்ட் வந்து வித்தின் ஒரு 1 or 2 daysல நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பிரைமா ஃபேசியாங்கிறது முதல் கட்ட தகவல். ஸோ உங்களுக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். அந்த சமயத்துல இந்த ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களோட வியூவா இருக்கு சார்? மெயினா இப்போ வந்து நம்ம ஏர்கிராஃப்டோட சிம்பிளான ஃபிளைங்கோட மெக்கானிசம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இதை இன்னும் புரிதல் நல்லா இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் ஃபிளை பண்றதுக்கு ரீசன் வந்து ஏரோஃபாயில் ஸ்ட்ரக்சர். அது விங்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி இதாகவும் பெருசாகவும் பின்னாடி போக போக சின்னதா இருக்கும். அதனாலதான் ஏர் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஆகி அது வந்து டேக் ஆஃப் ஆகுது. இப்போ இந்த ஏர் ப்ரெஷரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஏரோஃபாயில் ஸ்ட்ரக்சரை இன்னும் பெருசு பண்றதுக்கு தான் அந்த ஃபிளாப்ஸை வந்து நம்ம பின்னாடி இருக்க ஃபிளாப்ஸை இன்னும் கீழே இருக்கிறோம். அப்போ இன்னும் பெரிய ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிடைச்சு ஈஸியா லிஃப்ட் கிடைக்கும். இதனாலதான் நார்மலா ஈஸியா ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி நீங்க லேண்டிங் போது பாத்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் டச் ஆன உடனே இந்த ஃபிளாப்ஸை மேல ரைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி அதையும் ஒரு பிரேக்ஸா யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஏர்கிராஃப்டோட ஃபர்ஸ்ட் விஷுவல் நம்ம அந்த ஒரு மொட்டை மாடியில இருந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு, இன்னொரு ரன்வே பக்கத்துல இருந்து எடுத்த ஒரு வீடியோ வந்திருக்கு. இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா பிளாப்ஸ் வந்து கீழே இறங்கின மாதிரியே இருக்கு, அதாவது டேக் ஆஃப் ஏத்த மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு 600-800 feet கிட்ட போகும்போது அது கொஞ்சம் பிளாப்ஸ் மேல போன மாதிரி இருக்கு. நார்மலாவே டேக் ஆஃப் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மினிமம் ஹைட் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் பைலட்ஸ் பண்றது வந்து டேக் ஆஃப் கிளியர், அந்த லேண்டிங் கியரை ரோல் அப் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து நமக்கு டிராக் கொடுக்கும். அந்த லேண்டிங் கியர் ரோல் ஆகாமலே இந்த பிளாப்ஸ் வந்து போன மாதிரி அந்த விஷுவலா பார்க்கும்போது தெரியுது. இது ஒரு டெக்னிக்கல் டிஃபங்க்ஷனா இல்ல ஏதோ ஒரு எரரா அப்படிங்கிறது நம்மள பிளாக் பாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு தெளிவா தெரிய வரும். பிளாக் பாக்ஸ்ல 2 டேட்டா கிடைக்கும் நமக்கு. எஃப்டிஆர், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அதுவும் இப்ப இன்னைக்கு வரும்போது டிஜிட்டல் எஃப்டிஆர் சொல்றாங்க. இந்த ஹையஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்ல வந்து டிஜிட்டல் எஃப்டிஆர், டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அதுல எல்லா டேட்டாவும் டிஜிட்டலா அனலைஸ் ஆயிருக்கும்.
நம்ம ஏர்கிராஃப்ட்ல என்னென்ன பட்டன் பிரஸ் பண்றோம், அதனால ஏர்கிராஃப்ட்ல என்னென்ன நடந்ததுங்கிறதுல இருந்து எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிடும். இன்னொன்னு சிவிஆர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். பைலட், கோ பைலட் அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, அவங்க கேபின் க்ரூ கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணாங்க, அவங்க ஏடிசி கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணாங்க, ஒரு இப்ப அவங்க வேகமா மூச்சு விட்டாங்களா அது கூட மைன்யூட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மைக்ல இருந்து இப்ப அவங்க ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம் அது வரைக்கும் கூட நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். நார்மல் பிரீதிங் கண்ட்ரோல் கூட அதுல நம்மளோட அந்த மூச்சு காத்து கூட ரெக்கார்ட் ஆகும்போது இவங்க நார்மலான மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க இல்ல பேனிக் மைண்ட் செட்ல இருந்தாங்கிறது கூட அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் அப்படின்றது மேபி அது டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்லை இஷ்யூஸா இருக்கலாம், இல்லை மேபி ஹியூமன் எரரா இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதில் ரெண்டுல எது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா இந்த பைலட்டை பற்றி சொல்லும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட், 8000 hours ஃப்ளையிங் ஹவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா சார்? 99% எரர் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பைக்ல நம்ம போறோம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இல்லை இந்த டேர்னுக்கு மேல வளைக்கும் போது நம்ம லைஃப் ரிஸ்க்ல இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம அதை பண்ணாம இருக்கோம். அப்ப அந்த மாதிரி பைலட் வந்து எரர் பண்ண ரொம்ப சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அவரே வாலண்டியர் ஏதோ பண்றதோ இல்லை ப்ரொசீஜரல் மிஸ் பண்றதோ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இதை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா எல்லாரும் கடைபிடிப்பாங்க. அண்ட் எமர்ஜென்சி ப்ரோட்டோகால்ஸ் அவங்க மைண்ட்ல மெமரைஸ் பண்ணி வச்சிருப்போம். நாங்க இந்த எமர்ஜென்சினா இம்மீடியட்டா அந்த கால் அவுட் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி இதை ஆஃப் பண்ணி இதை ஆன் பண்ணி இதை செக் பண்ணும், இதை ஒரு பைலட் சொல்ல அடுத்த பைலட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவருக்கு கத்துக்கிட்ட எல்லா நாலேஜ், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாத்தையும் உள்ள போட்டு தான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அந்த ஏர்கிராஃப்டை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் மீறி நடந்திருக்குன்னா என்னோட ஒப்பீனியன்ல இட் குட் பி அ டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆர் இட் குட் பி அ டிஃபெக்ட் இன் தி ஏர்கிராஃப்ட் மெக்கானிசம்ஸ் இல்ல சிஸ்டம்ஸ் அப்படின்னு. இப்போ ரீசெண்டா இப்போ இன்னொரு புது தியரியும் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் இது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதான், போயிங்களோட மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸோ இல்ல ஏர்ஃப்ரேம் வந்து சரியில்லை, ஏன்னா அதுக்கு அவங்க நிறைய அவுட் சோர்ஸ். ஸோ அந்த காரணங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தேர் குட் பி டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறது யூகிக்கலாம் இப்போதைக்கு கம்பேரிட்டிவ்லி. பைலட் எரரா இல்ல டெக்னிக்கல் ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் அப்படிங்கிற சைட்ல அதிகமான சான்சஸ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பட் டெக்னிக்கல் சான்சஸ் அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட ஒரு ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய செக்லிஸ்ட பார்த்துட்டு தான் அதை ஃபங்க்ஷன் பண்றாங்கும் போது அதை மீறியும் நடக்குமா சார்? அது சார் ஒரு மெஷின் வந்து என்னைக்கு வேணாலும் ஃபெயில் ஆகும் சார். அது வந்து மெஷின் இன்னைக்கு தான் ஃபெயில் ஆகும் இப்போதான் நடக்குங்கிறது யாருனாலையுமே சொல்ல முடியாது. தட்ஸ் வை இட் இஸ் அ மெஷின். ஸோ அதனால அந்த மெஷினுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்னென்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அதை எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. இல்லை இப்போ நீ இந்த ஆங்கிளையும் நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க, அதுல ஏதாவது எரர் இருந்திருக்கா இல்லை, ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்றது ஹியூமன் பீங்ஸ், ஸோ அதனால ஏதாவது எரர் நடந்திருக்கா அப்படிங்கறத சான்சஸ் இருந்திருக்கு. இன்னும் டீப்பா இன்னொரு கட்ட அனாலிசிஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருந்ததா இந்த டைமுக்குள்ள டேக் ஆஃப் பண்ணணும். ஏன்னா சில பிஸியான ஏர்போர்ட்ல வந்துட்டு இப்ப நம்ம சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, மும்பை ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஸியஸ்ட் ஏர்போர்ட். ஸோ இதுக்கு அடுத்து இதுன்னு ரொம்ப கண்டினியூஸான ப்ரெஷர்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த டைம் கிரிட்டிகாலிட்டிக்குள்ள எடுக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஸ்கிப் பண்ணிட்டாங்களா இல்ல ஏதாச்சும் ஓவர்லுக் பண்ணிட்டாங்களாங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இல்ல அதே மாதிரி இப்ப நீங்க ஃபிளைட்டை பாத்தீங்கன்னா டேர்ன் அரௌண்ட் சொல்லுவாங்க. இப்ப டெல்லியில இருந்து வந்திருக்கு, அப்போ வந்து டேர்ன் அரௌண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த அடுத்த டேக் ஆஃப் முன்னாடி ஃபியூல் ஃபில்லிங், அந்த ஒரு சர்டன் டேர்ன் அரௌண்ட் ப்ரொசீஜர்ஸ் இல்ல அந்த ப்ரொசீஜர்ல ஏதாவது லேப்ஸ் நடந்திருக்கா, இந்த மாதிரி லேப்ஸுக்கு பைலட் காரணமே இல்லாமல கூட இருக்கலாம். கிரவுண்ட் லெவல்ல மெயின்டெனன்ஸ் பண்றவங்க ஏதோ ஒரு சின்ன எரர் பண்ணியிருந்ததுனாலயோ பைலட்ஸ் அவங்களோட ப்ரொசீஜர் செக் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வராமல் இருந்து, அந்த டைம்ல இண்டிகேஷன் வராமல் இருந்து, அதுக்கப்புறம் டேக் ஆஃப்க்கு அப்புறம் வரும்போது அந்த இண்டிகேஷன் வந்து அதை அவரால் ரெக்கவர் பண்ண முடியாம கூட இந்த வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அதை ஓப்பனா எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஒரு எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் இப்ப நம்ம இந்தியாவோட ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு வந்து கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. லைக்வைஸ் இப்போ டெக்னிக்கல் இப்ப நாம சொன்னோம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கணும். இப்போ போயிங் வந்து அவங்களோட தரப்புல இல்ல இது எங்களோட சைட்ல டெக்னிக்கல் எரர் இல்லைன்னு சொல்றதுக்காக அவங்க சைட்ல ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்து நடந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா போயிங் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது அவங்களோட பிசினஸை பெருளவுல பாதிக்கும், அவங்களோட பிராண்டிங்கை பாதிக்கும். அடுத்து அவங்களோட ஏர்கிராஃப்ட் யாருமே நம்பி வாங்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க எங்களோட சைட்ல எல்லாமே கரெக்டா இருந்துச்சா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீடைல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். சரி, இப்போ இந்த போயிங் 787 அது மேல இது வரைக்கும் இந்த ஒரு ஃபிளைட் அப்படின்றது ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணதே இல்லை அப்படின்றதெல்லாம் பேசும்போது இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது அவங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து அப்படி கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. அது பிளாக் பாக்ஸ்ல தெரிஞ்சிடும் அப்படின்னாலும் கூட
இந்த ஒரு இமேஜ் அப்படின்றது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தானே இன்னைக்கான சிச்சுவேஷனா இருக்கு சார். கண்டிப்பா சார். போயிங் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் ட்ரீம்லைனர் கேட்டகரியில இருக்க ஏர்கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆனது டெஃபினட்டா போயிங் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும் பிசினஸை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு அவங்க அடுத்து சப்சிக்வெண்டான பிசினஸ் டீல்ஸ் கொண்டு வரும்போது எந்த ஒரு கண்ட்ரியுமே எந்த ஒரு ஏர்லைன்ஸுமே அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படதான் செய்வாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டை அவங்க மறுபடியும் இல்லை இது எங்களோட சைட்ல இதை நடக்கலை வேற காரணங்கள்னாலதான் அப்படின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணாதான் அவங்களோட கிளீன் ஷீட்னு சொல்ல முடியும். இல்லாத வரைக்கும் அவங்களோட பிசினஸ் டெஃபினட்டா பாதிக்கப்படும். ஆல்ரெடி இப்போ அதான் சோஷியல் மீடியால கூட இப்போ நீங்க கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய இது வந்துட்டு இருக்கு. அண்ட் 2021-24 கூட 21ல ஆல்ரெடி அங்கே நிறைய ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸே இங்க இருக்க மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் சரியில்லை. ஏன் அப்படின்னா போயிங்ஸ் வந்து காஸ்ட் கட்டிங்காக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் போயிங் வந்து எதனால மாஸ்டர் ஆனாங்கன்னா அவங்களோட இன்ஹவுஸ் இன்ஜினியரிங் இருந்துச்சு, ரொம்ப ரோபஸ்டான ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. அதை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் வந்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணும்போது அதை வந்து நிறைய லோ லெவல் வெண்டர்ஸ் கிட்ட கொடுத்து சப்ளை பண்ணி நீங்களா இந்த பார்ட்ஸ் எங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுங்க, நாங்க ஆஸ் அ பிராண்டா நாங்க அசம்பிள் பண்ணி நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட் ட்ரீம்ல 737 கேட்டகரி 747 இந்த கேட்டகரி ஆஃப் ஏர்கிராஃப்ட் லான்ச் பண்றதுலேயே ஒரு டிலே நடந்தது, ஒரு 3 வருஷம் டிலே நடந்தது. ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வெண்டரும் அவங்களோட ப்ராஃபிட்காக குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களாங்கிற வரைக்கும் அனாலிசிஸ் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஸோ இத கிளீனா இல்ல இது எங்க சைட்ல இருந்து எதுவுமே நடக்கல, நாங்க ப்ராப்பரா எங்களோட ஏர் ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னு போயிங் ப்ரூஃப் பண்ணாதான் அவங்களுக்கு இது ஒரு சக்சஸ்ஃபுல் இதா இருக்கும். அதுக்கான முயற்சிகள் அவங்க கண்டிப்பா எடுக்கதான் செய்வாங்க. பட் ஆஸ் பிளாக் பாக்ஸ்ல கண்டிப்பா ஹியூமன் பீங்ஸ் நாம என்ன சொன்னாலும் மெஷின் அங்க என்ன நடந்ததுங்கிறத கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு அனாலிசிஸ் பண்ணி சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி சார் அந்த விமானத்துல பயணப்பட்ட 242 பேர்ல 241 பேருமே பலியாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு விபத்து அப்படின்றது நீங்க சொல்றது அந்த டெக்னிக்கல் ரீசன்ஸ் அதெல்லாம் தாண்டி அந்த கட்டிட பகுதியில அந்த விமானம் விழுந்தப்போ அது பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்றது நம்ம பாக்குறோம் சார். கடந்த முறை கலாட்டால நீங்களே பேசியிருக்கீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த திருச்சிராப்பள்ளி விமானத்தினுடைய சமயத்துல அந்த ஃபியூவலை தீக்கிறதுக்காக அது பறந்துகிட்டே இருந்தது, வட்டம் பிடிச்சது நிறைய நேரம் அப்படின்னு பாக்குறோம். ஒருவேளை இந்த விமானத்துல அந்த எரிபொருள் அப்படின்றது இல்லைன்னா இத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்க கூடுமா, எப்படி இருந்திருக்குன்றத பாக்குறீங்க சார்? இப்போ எந்த ஒரு ஏர்கிராஃப்ட்மே டேக் ஆஃப் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அதுக்காக நான் இவ்வளோ ஃபியூல் குறைச்சி எடுத்துட்டு போகணும்னு யாரும் நினைக்க போறது இல்லை. ஸோ எப்பவுமே ஃபியூலை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு சொன்னதுதான், எனக்கு டேக் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் தேவையான ஃபியூவல், டெஸ்டினேஷனுக்கு பக்கத்துல இருந்து நியரஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் ஆகிறதுக்கு தேவையான ஃபியூவல், அதே மாதிரி டேக் ஆஃப்லயே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நான் பக்கத்துல டைவர்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபியூவல் இருக்கான்னு செக் பண்ணும். ஏன்னா சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனுக்கு பக்கத்திலேயே எமர்ஜென்சி ஏர்ஃபீல் கிடைக்கும், ஆனா டேக் ஆஃப்ல எனக்கு இமீடியட்டா கிடைக்காது. இப்ப அகமதாபாத்ல எனக்கு பாம்பே தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா அப்ப எனக்கு அட்லீஸ்ட் எது அதுக்கேற்ற மாதிரி ஃபியூவல், அது இல்லாம கன்சிஸ்டன்டா அவங்க போய் எதுக்கு மேல தேவையான அளவுக்கு ஃபியூல், ஏன்னா நான் போனோன்னே லேண்ட் பண்ண முடியாது, அங்க 2 சர்க்கிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு லேண்ட் பண்ணும், இதுக்கு தேவையான ஃபியூலை தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு டேக் ஆஃப்க்கும் போது பிளஸ் இந்தியால இருந்து லண்டன் வரைக்கும் தேவையான டோட்டல் ஃபியூல் பிளஸ் எமர்ஜென்சி ஃபியூல் பிளஸ் சேஃப்டி ஃபியூல் எல்லாத்தையும் சேர்க்கும் போது அது கம்ப்ளீட் ஃபியூலா இருக்கு. ஸோ எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே இன்னைக்கு பறக்கிற அனைத்து ஏர்கிராஃப்டும் இந்த கால்குலேஷன் படி தான் ஃபியூல் எடுத்துக்கிட்டு டேக் ஆஃப் ஆகுறாங்க. அண்ட் இப்போ அன்னைக்கு திருச்சியில நடந்த மாதிரி இது ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி இல்லாதனால அவங்க ஃபியூல் டம்பிங் பண்ணாம அங்கேயே ரொட்டேட் பண்ணி ஃபியூலை கன்சியூம் பண்ணிட்டு லேண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இதுல பைலட்டுக்கு ரியாக்ஷன் டைமே இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனாலதான் கிராஷ் ஆச்சு. கிராஷ் ஆன உடனே ஸ்பார்க்ஸ் வந்திருக்கும், அங்கிருந்து அத்தனை ஃபியூலுமே இம்மீடியட்டா அது ஒரு பிளாஸ்ட் மாதிரியே நடந்திருக்கு. இந்த எமர்ஜென்சி ஒருவேளை லண்டன்ல போய் நடந்திருக்கு, சப்போஸ் லேண்டிங் முன்னாடி நடந்திருக்குன்னா இவ்வளவு ஃபியூல் இருந்திருக்காது, அப்போ இந்த பெரிய பிளாஸ்ட் நடக்காம இருந்திருக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். அதாவது இந்த பிளாஸ்ட் நடந்திருக்காது, டேமேஜ் மட்டும் நடந்திருக்கலாம், மேபி ஒரு சைட் தேய்ச்சிட்டு போயிருந்தோம் அந்த மாதிரி ஏதாவது, இல்ல கிராஷ் மட்டும் சிம்பிளா முடிஞ்ச வரைக்கும் பைலட் அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. இப்ப டேக் ஆஃப்லயே அவருக்கு நான் ஸ்டார்ட் பண்ற இடத்துல எனக்கு பிரச்சனை இருந்தது, பிளஸ் இந்த ஃபியூல் ஃபயரை கிரியேட் பண்ண இன்னொரு கேட்டலிஸ்டா மாறிடுச்சு. ஆனா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபியூயல் இல்லாம இருந்து கட்டடத்து மேலேயே விழுந்திருந்தாலும் கூட இத்தனை பேரோட உயிர் போயிருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும் இல்லையான்ற ஒரு எதிர்பார்ப்புல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த எமர்ஜென்சி லண்டன்ல நடந்திருந்தால், அதாவது நான் இங்கிருந்து டேக் ஆஃப் ஸ்மூத்தா போயிட்டேன், என்னோட ஃபியூல் எல்லாமே கன்சியூம் ஆயிடுச்சு, நான் லண்டன்ல லேண்ட் பண்ற இடத்துல எனக்கு பிரச்சனை வந்திருக்கும் போது ஃபியூல் ஆல்மோஸ்ட் கன்சியூம் ஆயிருக்கும், அப்போ இந்த பிளாஸ்ட் நடந்திருக்காது, வெறும் டேமேஜா மட்டுமே இருந்திருக்கலாம். அப்போ நிறைய பேர் தப்பிக்க வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு.
அந்த இதுல சொன்ன மாதிரி சார், இவ்வளவு பேருடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துக்கமா இருக்கு. ஆனாலும் ஒருவர் உயிர் பிழைத்திருக்கார் அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமான நிகழ்வா மேஜிக் அப்படின்றதுதான் நிறைய பேர் அதை போர்ட்ரேட் பண்றாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அது எப்படி பாசிபிள் அப்படின்றத இப்ப வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு சார். இப்போ இது ஒண்ணு கர்மா சொல்லலாம். அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதனால அவர் தப்பிச்சிருக்கலாம். இல்ல இந்த நாள் இந்த டைம்ல நான் இறக்கக்கூடாது இப்படிங்கிறது ஒரு வகையான நம்பிக்கை சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் பில்டிங்ல கிராஷ் ஆனதே அவருக்கு பெரிய அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. சப்போஸ் பிளாட் கிரவுண்ட்ல அப்படியே விழுந்திருந்தா மொத்தமா வெடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த சைடு விழுந்ததுனாலேயே ஒரு சைடு ஒரு ஓப்பனிங் மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, நான் இந்த இடத்துல இப்படின்னா எனக்கு இந்த சைட்ல ஒரு கேப் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல ஏர் ஃப்ரேம் உடஞ்ச டைம்ல அவருக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு சின்ன சான்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த சான்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இதை அவரே ரெக்கவர் பண்ணி சொல்றதுக்கு டெஃபினட்டா டைம் ஆகும். ஏன்னா இப்ப நமக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் எப்படி தப்பிச்சுன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறமா உட்காந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்ம மைண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ணி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் விழுந்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போதுதான். ஸோ அவரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவருக்கு மைண்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகவே மேபி இன்னும் ஒரு நாள் இல்ல 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட மறுபடியும் கேட்டா ஏர் ஃப்ரேம் உடைச்சு வந்தாரா, ஏன்னா எமர்ஜென்சி டோர் வழியா வெளியே வந்தாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி டோர் ஆனா அவரே திறக்க கண்டிப்பா வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. நான் எழுந்து அந்த ஒரு எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கிறது. விழுந்த கிராஷ்ல அந்த ஏர் ஃப்ரேம் உடைஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அதுல அவரு வெளியே குதிக்க சின்ன இடம் கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. அதனால அவர் தப்பிச்சிருக்க சான்சஸ் அதிகம். நிறைய பேர் இந்த லக் ஃபேக்டர் எல்லாம் பார்த்து பேசுறாங்க சார். ஏன்னா அவருடைய சீட் நம்பர் 11, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னா அந்த பெட் நம்பர் 11 அப்படின்னு ஈவன் இதுக்கு கோரிலேட் பண்ணி பேசக்கூடிய விஷயங்கள். இந்த ஃபிளைட் கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல இதே மாதிரியான ஒரு ஏர் இந்தியாவுடைய விமானத்தை போட்டே சில விளம்பரங்கள்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் இப்படி ரிலேட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்றது. அண்ட் இதை தாண்டி எல்லாம் கூட நம்ம பேசும்போது சார் இன்னொரு வியூ அப்படின்றது சொல்றாங்க, சதி வேலை இருக்குமா அப்படின்றது. ஏன்னா அது குஜராத்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு நடந்திருக்கு. இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதையும் நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க இல்லையா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு மிலிட்ரி வெட்டரனா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சதி வேலைகள் நடந்திருக்க சான்சஸ் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சார். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு ஏவியேஷன் கிராஷ் பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். அதுவும் எந்த மாதிரி கண்ட்ரி இதை பண்ண போறாங்கன்னா அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலக லெவல்ல இந்தியாவை எல்லா கண்ட்ரியும் ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்தியா கூட கை கோத்து நிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒன்லி திங் இஸ் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் மட்டும் தான் சரி நம்ம இவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா மாதிரி ஒரு சேஃபான என்வரான்மெண்ட்குள்ள இத்தனை இதையும் தாண்டி ஒரு இது பண்றதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியரோட சான்சஸ் என்னோட ஒப்பீனியன்ல ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியரோட சான்சஸ் அதிகமா இருக்கும். ஈவன் பைலட் எரர் கூட நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். அவரோட உயிரும் உள்ள இருக்குங்கும் போது அவரோட எல்லா எஃபர்ட் எல்லா ட்ரைனிங்கையும் போட்டு தான் அவர் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதையும் தாண்டி இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால இந்த அனாலிசிஸை நம்ம விட்டுறலாம். இன்னொரு பெரிய இஷ்யூ என்னன்னா சார், இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிற இடத்துல இம்மீடியட்டா போலீஸ் அந்த இடத்த கார்டன் ஆஃப் பண்ணும். காமன் பப்ளிக் அந்த இடத்த போய் டேமேஜ் பண்ணவே கூடாது. ஒரு மெடிக்கல் டீம், போலீஸ் இவங்க போய் அந்த இடத்த கார்டன் ஆஃப் பண்ணாங்கன்னா தான் நமக்கு அங்கிருந்து கிடைக்கிற எவிடன்சஸ் நமக்கு மிகப்பெரிய தகவலை கொடுக்கும் நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு. இப்போ அதுக்குள்ள எத்தனை சிவிலியன்ஸ் உள்ள போனாங்க, நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. எல்லா சிவிலியன்ஸ் கையில இருந்து வந்த வீடியோஸ் தான். ஸோ அவங்க எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் டேமேஜ் பண்ணாங்க, என்னென்ன எவிடன்சஸ் அவங்களுக்கே தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு ஏர்கிராஃப்ட் ஏவியேஷன் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரு காமன் மேனா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கணும்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் உயிரோடு இருக்காரா, அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போய் அவரை காப்பாத்திட்டு வெளியே வந்திருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு, ரோட்லயே லேண்ட் ஆச்சுங்க நார்த் இந்தியால. ஸோ அந்த பைலட்ஸ் அங்க யாருமே சாகல. ஆனா ஒரு 3 பேர் அதை வீடியோ எடுத்திருக்காங்க. சில டைம் இந்த வீடியோ எவிடன்ஸ் இஸ் குட். ஆனா அதுக்காக ஒரு உடல் கருகி இருக்கிற வீடியோ இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனா அந்த மாதிரி எவிடன்சஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நமக்கு டீடைல் அனாலிசிஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். ஸோ இதை பாக்குறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு உதவி பண்றதுக்காக போகணுமே தவிர அங்க இருக்கிறத வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்காக போகக்கூடாது. அந்த மனநிலையை மட்டும் மாத்திக்கணும்னு சொல்றேன். அது எவ்வளவு வருத்தமா இருக்கு சார். நாம் பாக்குறோம் சில காட்சிகள் அப்படின்றது. ஏன்னா அந்த உடல்கள் கருகிய நிலையில இருக்கிற விஷுவல்ஸ் கூட ஓகே, அது கூட கிட்டத்தட்ட செல்ஃபி எடுக்கிற ஒரு மனநிலையில சில பேர் ரியாக்ட் பண்றாங்கன்றதெல்லாம் அது
அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்துது? சார் இப்போ ஒரு ஏவியேஷன் ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேருந்து ஏவியேஷனில் இருந்த எனக்கு வந்து இது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஃபஸ்டான சுச்சுவேஷன்ஸையும் பார்த்துட்டு வந்தாச்சு. பட் இதுவே நான் கூட இருந்திருந்து என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. இப்போ அவங்க இப்போ கூட நினைக்கிறாங்க, நீ இப்போ நேவிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டோம், அதனால ஓகே. ஆனால் ஏவியேஷனில் இதே மாதிரி தானே உனக்கும் நடந்திருக்கும். ஒரு சின்ன ஏர்கிராஃப்ட் கிராஷ்னா சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ஆல்மோஸ்ட் 0 தான். இப்போ இவ்வளோ பேத்துல ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்காரு, அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி உடல் கருகிய நிலையில் இருக்க போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நாளைக்கு பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 2 ஸ்டெப் யோசிப்பாங்க, ஏன் போகணும், இதுக்கு பதிலாக நம்ம ட்ரெயின்ல போயிடலாமே, இல்லை நம்ம வேற வழியில போலாமே அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ ஃபிளையிங்கை வந்து ஒரு சேஃப் இல்லாத என்வரான்மெண்டா யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. எல்லா இடத்துலயும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து நம்மள அதிக அளவுல இது பண்ணுது. அண்ட் ஏன் ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா எல்லாரும் பேசுறாங்க, ஏன் இதை எடுத்து இமீடியட்டா ஒரு ஏர்கிராஃப்ட் எமர்ஜென்சி வந்து எல்லாரோட அட்ராக்ஷனையும் கொண்டு வருது, இது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டோ அது வந்து ஏன் கொண்டு வரது இல்லை அப்படின்னா சார், சான்சஸ் ஆஃப் சர்வைவல் தான். இதுல சிம்பிளான ஒரே லைன் வந்து சான்சஸ் ஆஃப் சர்வைவல் தான். ஒரு ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ல சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ரொம்ப 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 கம்மி. இதே ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ரொம்ப அதிகம். அதனால இது ரோடு ஆக்சிடென்ட் போது யாரும் பெருசா அதை பேசுறது இல்லை. ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய பேர் இறக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் அங்க ப்ரொசீஜர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஒரு ஏர் ஃப்ரேமுக்கு ஒரு சின்ன நட் போல்ட்டோட காஸ்டே பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல கூட வரும். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான என்வரான்மெண்ட்ல பறக்குது, 40,000 அடியில பறக்குது. அப்ப அந்த நட் போல்ட் வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும். அதனால அந்த மெட்டீரியலோட குவாலிட்டியும் ரொம்ப அதிகம், அந்த ப்ரொசீஜர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரென்த். அதை தான் நான் சொல்ல வரேன் சார். ஸோ மக்கள் வந்து நம்பணும், ஏவியேஷனை நம்பணும். பைலட்ஸ் அவரோட எஃபர்ட்டை ஃபுல்லா போட்டிருப்பாரு, டெஃபினட்டா அவர் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருப்பாரு. அதையும் தாண்டி இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இனிமே நடக்காம இருக்க இதை அனாலிசிஸ் பண்ணி அவங்க தெளிவா இருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன் சார். ஃபைனலா இந்த மேடே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கார் பைலட் அப்படிங்கும்போது அது முடிஞ்ச உடனேயே சிக்னல் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. கண்டிப்பா பைலட் அப்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு. ஆனாலும் அந்த மேடே டிக்ளேர் பண்ண உடனேவே சிக்னல்ஸ் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது அப்ப எவ்வளவு சிவியரான கண்டிஷனா இருந்திருக்கும்? மேபி அந்த லாஸ்ட் மினிட்ஸ் எப்படி இருந்திருக்கும் சார்? சார், மேடேங்கிற காலுக்கு மீனிங்கே வந்து டேஞ்சர் இஸ் இமினன்ட். அதாவது டேஞ்சர் என் பக்கத்திலேயே இருக்கு, இப்ப நான் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலைன்னா நான் கண்டிப்பா சாக போறேன் அப்படிங்கும் போது தான் மேடேங்கிற காலே ஏவியேஷன்ல கொடுப்போம். ஸோ அதர்வைஸ் நார்மலா எமர்ஜென்சி மட்டும் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன இது என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ திருச்சியில வந்து மேடே கால் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரால் கண்ட்ரோல்ஸ் அவர்கிட்ட தெரியும், இதுதான் எனக்கு ப்ராப்ளம் தெரியும், அவர் டிக்ளேர் பண்ணிட்டு ப்ரியாரிட்டி கேட்டிருப்பாரு. ஆனா இங்க வந்து மேடே அப்படின்னாவே டேஞ்சர் இம்மீடியட்டா இருக்கு, இதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுங்கும் போது தான் பைலட்ஸ் இம்மீடியட்டா ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ற கால் தான் மேடே கால். உண்மையிலே பதற வைக்கிற சுச்சுவேஷனா தான் இருந்திருக்கும் டெஃபினட்டா. அண்ட் இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணும்போது இதுக்கு ஒருவேளை என்ஜின் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஒரு சீரியஸான எமர்ஜென்சில மட்டும் தான் இந்த மேடே கால்ஸ் கொடுப்பாங்க பைலட்ஸ். நார்மலான ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், இல்ல 2 என்ஜின்மே ஃபெயிலியர், இல்ல ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபெயிலியர், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும் தான் பைலட்ஸ் வந்து மேடே கால்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கையில எதுவுமே பண்ண முடியலங்கும் போது தான் அந்த மேடே கால்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் மேடே கால் கொடுத்திருக்கிறதே ரொம்ப சீரியஸான எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக தான் அந்த மேடே கால் கொடுத்திருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒருவேளை 2 என்ஜின்மே, ஆக்சுவலா ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு என்ஜினை வச்சுக்கிட்டே கம்ப்ளீட்டா ஃபிளை பண்ண முடியும் சார். அந்த ஏர்கிராஃப்ட் டிசைன் ஆயிருக்கு. செகண்ட் என்ஜின் வந்து சப்போர்ட் என்ஜின் தான். ஸோ ஒருவேளை என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்குமா அப்படிங்கிறது தெரியல, அந்த அனாலிசிஸும் பண்ணலாம். ஒரு பைலட்டால அதுதான் சொன்னது, அது இது நாள் வரைக்கும் அவர் என்னென்ன ட்ரைனிங்ல கத்துக்கிட்டாரோ, 8000 மணி நேரம் ஃபிளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து அது எல்லாமே கொண்டு வந்து ஒரு செகண்ட்ல அவர் ட்ரை பண்ணி அந்த ஏர்கிராஃப்டை காப்பாற்றணும்னு தான் நினைச்சிருப்பாரு. அதையும் தாண்டி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் சார். இது இனிமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்க தான் முடியும். அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ண தான் முடியும். ஃபாலோ பண்ணணும், டெஃபினட்டா பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்களை கண்டிப்பா நம்ம தடுக்க முடியும். இந்தியா மாதிரி வளர்ந்து வர கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு மனதளவுல ஒரு சின்ன செட்பேக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் இப்படி நடக்குது நம்ம யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. பட் இதையும் மீறி நம்ம இன்னும் முன்னேறணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஷோர் சார். இப்போ வந்து சொன்ன மாதிரி இப்போ கிடைச்ச தகவல் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சொன்னது போல் அந்த பிளாக் பாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது இன்னும் டீப்பா நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம் சார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும்.